அந்த படத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கவுண்டமணியோட மச்சான் ஒருத்தன் கேரக்டர் ஒருத்தன். ஓகே ஓகே. மாமா வீட்டுக்கு வாங்க, அந்த பையன் தான் ஆட வேண்டியது. ஓகே. ஆனால் ராஜ்கிரண் சார் நான் ரிகல்ஸில் நான் ஆடினேன். ஓகே. இந்த பையன் நல்லா ஆடுறானே, இந்த பையனை பாட்ட வச்சிடலாமே சொல்லிட்டு ராஜ்கிரண் சார் தான் லொக்கேஷனில் போயிட்டு செலக்ட் பண்ணது என்ன. ஓகே. நிறைய படங்கள் விஜய் சார், அஜித் சார், நிறைய சிம்பு, ஓகே, நிறைய பேருக்கு அசிஸ்டன்ட் டான்ஸ் கோரியோகிராஃபராக பண்ணிட்டு அப்பப்போ படத்துலேயே ஆடி இருப்பேன். இந்த பூவை உடைக்காலெலாம் பார்த்தீங்கன்னா உப்பியாரி பானி பூரி பம்பாரி நீதான் நகுமா நகுமா அதெல்லாம் நாங்கள் கொரியோகிராஃபர். போடா போடா பொண்ணாக்கு 300 ரூபாய் சம்பளம் எனக்கு. ஓகே. அந்த பாட்டுக்கு 300 ரூபா சம்பளம். ஆனால் அதை வச்சு நிறைய சம்பாரிச்சிட்டு. இப்போ அண்ணாமலை இருக்குங்களா, அண்ணாமலையில் சின்ன வயசில் ரஜினியா நடிக்க வேண்டியது நானும். முத்துன்னு ஒரு படம் வந்தது, அது வந்து ஜப்பான்ல சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அப்படி ஒரு ஹிட்னா ஒரு 193 நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிச்சு. ஜப்பானீஸ்லாம் பிளாக்ல டிக்கெட் வாங்கி உட்காந்து பார்த்தாங்க, சீட்டில் இல்லை கீழே உட்காந்து பார்த்துட்டாங்க. நான் 1 மணி நேரம் ஒரு மடியிலே படுத்துட்டு இருக்கேன். இந்த கேமராவோ இல்லை லைட்டில் ஏதோ ப்ராப்ளம், அதனால 1 மணி நேரம் ஷூட்டிங் நிறுத்திட்டு இந்த ஸ்டேஜில் அது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் யாரை தூக்கி போயிட்டாங்க எனக்கு தெரியாது. நான் ரஜினி சார் மடியில் படுத்தேன், குழந்தை சின்ன பையன் தானே. அடுத்த நாள் பார்த்தா பயங்கர ஒருத்தராக வந்து பேசுகிறாங்க. உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. சினிமாவோட நேரில் வணக்கம். நான் உங்கள் ஜியோ பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கூட இந்த இன்டர்வியூவில் நீலகண்டன் அவர்கள் வந்து இருக்கிறாரு. இவரோட இந்த தோற்றம் வந்து நம்ம யாருக்குமே பரிச்சயமாக இருக்காது. உங்களுக்கே நிறைய சந்தேகங்கள் இருக்கும், யார் இவர் எதுக்கு இப்போ நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். ஆனால் ஒரு ஃப்ளாஷ்பேக் நான் சொல்கிறேன், அதை கேட்டதுக்கப்புறம் இவரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் வரும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது என் ராசாவின் மனசுலே படத்தில் வர போடா போடா புண்ணாக்கு அப்படின்ற ஒரு பாட்டில் சார் வந்திருப்பாரு. அதாவது சைல்டு ஆர்டிஸ்டாக வந்திருப்பாரு. இந்த பாட்டு மட்டும் இல்லை, சின்ன கவுண்டர் படத்தில் வர சுட்டி சுட்டி பாடலையுமே ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக வந்திருப்பாரு. இது மட்டும் இல்லை, இதையும் தாண்டி நிறையா படங்களில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்ற மாதிரி நிறையா மொழிகள்லையும் நிறைய படங்கள் இவர் பண்ணியிருந்திருக்காரு சைல்டு ஆர்டிஸ்டாக. இப்போ கம்ப்ளீட்டாக ஜப்பானில் செட்டில் ஆகிட்டாரு. ஒரு ஜப்பானிய குடிமகனாகவே மாறிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவரை தான் இப்போ பேச போகிறோம். இவர்கிட்ட தான் நம்ம இப்போ நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு சார், நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன் சார். ஆக்சுவலாக சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்தீங்க, அதுக்கப்புறம் ஒரு டான்ஸர் அப்படின்ற ஒரு பயணம், அதுக்கப்புறம் அது மூலியமா ஜப்பான் அப்படின்றது போனீங்க. இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு ஜப்பானிய சிட்டிசனாக மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பிஆர், பெர்மனன்ட் ரெசிடென்ட். பெர்மனன்ட் ரெசிடென்டாகவே நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்றது தான். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு இந்த ஒரு பயணம்? இப்போ டான்ஸில் இருந்துட்டு இருக்கிறீங்க, இந்த டான்ஸ் பயணம் இப்போ ஜப்பானில் எப்படி போயிட்டு இருக்கு? நீங்கள் ஜப்பானில் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? கம்ப்ளீட்டாக ஜப்பானிய வாழ்க்கை, ஜப்பான் வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ ஜப்பான் வாழ்க்கைன்றது ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு சார். அங்கே வந்து 4 கிளாஸ் வச்சிருக்கேன் சொந்தமாக. என்னோட டான்ஸ் கிளாஸ் இருக்கு, அகாடமி இருக்கு, டான்ஸ் அகாடமி இருக்கு. அங்கே பரதநாட்டியம், நம்மளோட மூவி டான்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆமாம், அதெல்லாம் ஜப்பனீஸ் பீப்புள் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் இன்டர்நேஷனல் ஸ்கூல்லையும் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அப்புறமேட்டு வந்து எப்படின்னா நம்ம கலாச்சாரம் இருக்குல்ல, தமிழ் சங்கம் அந்த மாதிரி ஈவெண்ட்லாம் பண்ணும்போது என்னோட டான்ஸ், என்னோட குரூப் டான்ஸ் எல்லாமே போயிட்டு நாங்களாம் போய் பண்ணுவோம். இங்கே இந்த ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க, அங்கே எங்களோட குரூப்ஸ்லாம் வச்சு நாங்கள் டான்ஸ் பண்ணிட்டுலாம் இருக்கோம் சார். ஓகே, ஒரு முக்கியமான பங்கு உங்களோட பங்கு, அதாவது கண்டிப்பாக கலைக்குழுவில் முக்கியமானது இருந்துருக்கு. வேற என்னென்ன விஷயங்கள் ஜப்பானில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்போ டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்புறம் கலாச்சாரம் இருக்கு இல்லையா, நம்ம இந்தியா கலாச்சாரத்தை வந்து ஜப்பானீஸ் ஸ்கூல்ஸ்க்கு போயிட்டு அவங்களுக்கு இப்போ குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம ஊரில் இப்படி தான் சாப்பிடுவோம், இப்படி தான் பேசுவோம், தமிழ் இப்படி தான் பேசுவோம், இந்த ஊர்லேருந்து இவ்வளோ தூரம் எங்களுக்கு அந்த கலாச்சாரம் எதுவும் கொக்சாய் கொரியன்னு சொல்லுவாங்க. அது ஓகே, கொக்சாய் கொரியன்றது ஜப்பானுடைய ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு வெளிநாட்டுக்காரங்க வந்து போய் கிளாஸ் எடுக்கிறது அவங்களுக்கு. எனக்கு ஜப்பானீஸ் நல்லா பேச வருன்றதுனால நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தையும் இந்திய கலாச்சாரத்தை அவங்களுக்கு பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, அதுக்கான வரவேற்பு அதை எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஜப்பான் ரொம்ப நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இந்தியன் மேலே அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் இருக்குது ஜப்பானீஸ்க்கு. ஓகே, அதனால ரொம்ப இதாக இருக்கும் சார் அவங்க. ஓகே, அதாவது இங்கே சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்திருக்கு. நீங்கள் நிறைய படங்கள், இப்போ நான் குறிப்பிட்டது இன்ட்ரோல ஒரு 2 படங்கள், ஏன்னா அது எல்லாருமே பரிச்சயமாக ஈஸியாக எல்லாரும் ஒரு கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுனால அந்த 2 படத்தை நான் சொன்னேன். அதையும் தாண்டி நீங்கள் எத்தனை படங்களில் சைல்டு ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கீங்க? அங்கேருந்து டான்ஸ் அப்படின்ற ஒரு பயணம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதை பற்றி ஒரு விரிவாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு டான்ஸ்லேருந்து தான் ஆரம்பிச்சுது. ஓகே, எப்படின்னா நான் சின்ன வயசு கொஞ்சம் லென்த்தாக இருக்கு, பரவாயில்ல, 2 சொல்லலாம். எப்படின்னா நான் சின்ன வயசு திருநெல்வேலின்ற ஒரு ஊர் அங்கே தான் பிறந்தது. நான் அப்பா கிடையாது, அம்மா 4 பசங்க, அண்ணன் தம்பிங்க 4 பசங்க. சென்னைக்கு வந்து ஊரில் எதுவும் அந்த அளவுக்கு இது இல்லை சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி. நாங்கள் சாப்பாடுக்கு வழி இல்லை, உப்புலாம் சாப்பிட்ருக்கேன் சார், பசியில் உப்பு இருக்குல்ல, உப்புலாம் பசியில் சாப்பிட்ருக்கேன். சென்னைக்கு வந்துட்டோம். சென்னையோட அம்மாவோட அக்கா இருந்தாங்க சொல்லிட்டு சென்னையில் வந்து ஏதாவது பொழப்பு தேடிக்கலாம் சொல்லிட்டு வந்தபோது இங்கே சென்னையில் வந்தோடனே 4 பசங்க, அதில் நான் தான் கடைசி. ஒரு பையனை படிக்க வைக்கலாம், 3 பேரை வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எங்கள் அண்ணனுக்குலாம் வேலை செய்ய போயிட்டு ஒருத்தர் டெய்லரில் வேலைக்கு போனார், இன்னொருத்தர் வந்து
இந்த சலாம் ஸ்டோர்னு ஒரு புக் ஆஃபீஸ் Okay, இருக்குது, அங்கே வேலை செஞ்சார். இன்னொரு என்ன இட்லிலாம் விற்று தான் என்னை வளர்த்தாங்க. ஸ்கூலுக்கு மட்டும் ஒரு பையன் நான் +2 என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. நான் அப்போது ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது டிவி பவுல்ராஜ் சொல்லிட்டு டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு. ஓகே ஓகே. ஷோபி பவுல்ராஜ் ஆமாம் அவரோட அவங்க அப்பா. ஓகே ஓகே. அவர் கிளாஸ் வச்சு அப்பா தான் வந்து அவங்க டான்ஸ் குரூப்பில் அங்கே தான் வந்து கற்றுப்பாங்க. அவர் தான் கிளாஸ், அவங்க தான் ஃபேமஸ். நான் போகும்போது வரும்போது அந்த கிளாஸை பார்த்துக்கிட்டே இருப்பேன். வீட்டில் போய் அதே மாதிரி ஆடி பார்ப்பேன். ஓகே. அவர் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்துட்டு என்னை பார்த்துட்டு இருப்பார். ஒரு நாள் உள்ளே கூப்பிட்டார் வா அப்படின்னு. என்ன வெளியிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். சார் மாஸ்டர் இந்த மாதிரி நான் டான்ஸ் ஆடுவேன். என்ன ஆடுவேன்? போன வாரம் நீங்கள் சொல்லிக் கொடுத்து நான் ஆடுவேன். சரி ஆடுனாரு. ஆடினேன். தத்தப்பா நான் என்ன தப்பானு கரெக்டானே தெரில. நீ நல்லா ஆடுற, நான் அடுத்த வாரத்துலேருந்து வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டார். எனக்கும் சந்தோஷம். மாஸ்டரே சொல்லிட்டார் சொல்லி ஓடி போய்ட்டு எங்கள் அம்மாட்ட, அம்மா இந்த மாதிரி வந்து மாஸ்டர் சொல்லிட்டார் என்ன டான்ஸு கற்றுக்க சொல்லிட்டோம்னா வச்சாங்க ஒரு அடி. ஏண்டா இங்கே சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஆனால் அவங்க அம்மா சைட்லேருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்குது. ஏன்னா அவங்க நம்ம சாப்பாட்டுக்கு வழி இல்லை. கிளாஸ் என்ன மாதம் 100 ரூபா ஃபீஸ் அப்போவே. ஓகே. அப்புறம் ட்ரெஸ் எடுக்கணும், வெள்ளை போட்டுட்டு தான் போகணும், சலங்கை வாங்கணும். ஆமாம், ட்ராவல் பண்ணி போகிறது அது இருக்குமா. அப்புறம் சாப்பாட்டுக்கு வழியில் இனிமேல் இந்த பக்கம் போகாத, சுற்றிக்கிட்டு தான் போகணும். இன்னும் சுற்றிக்கிட்டு ஒரு 12 நாள் அப்படியே சுற்றிட்டே போயிருந்தேன். அப்போ பவுல்ராஜ் மாஸ்டரோட அசிஸ்டன்ட் ஒருத்தங்க ஜீவா பவுல்ராஜ் சொல்லிட்டு அவங்களே மாஸ்டர் வந்து வீட்டுக்கு வந்து இந்த பையன்ட்டு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது நீங்கள் அமுச்சு வைங்க. இல்லை மாஸ்டர் ஃபீஸ்லாம் கட்ட முடியாது. எங்கள் அம்மா சொன்னேன். எங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் ஃப்ரீயாகவே சொல்லித்தரோம் சொல்லி எனக்கு ஃப்ரீயாக 8 வருஷம் சொல்லி கொடுத்தாரு டிவி பவுல்ராஜ் மாஸ்டர். உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு 8 வருஷம். அப்போ நான் எல்லா டான்ஸும் கற்றுக்கிட்டேன். அப்போ வந்து அந்த கிளாஸில் வந்து காலையில் 1 மணி நேரம் பவுல்ராஜ் மாஸ்டர் எடுப்பார். அப்புறம் தங்கராஜ் மாஸ்டர் பரதநாட்டியம் எடுப்பார். ஓகே. பவுல்ராஜ் மாஸ்டர் அண்ணன் ஜார்ஜ்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வேறு ஒரு டான்ஸ் எடுப்பார். அது மாதிரி எல்லா மாஸ்டர்ஸ் வந்து அங்கே கிளாஸ் எடுப்பாங்க. நான் ஸ்கூலுக்கே போகிறத விட்டுட்டேன். அங்கேயே கிளாஸ்லேருந்து எல்லா டான்ஸும் கற்றுக்கிட்டேன் 8 வருஷமாக. காலையில் போனால் 6 மணிக்கு போனால் சாயங்காலம் 8-9 மணி தான் வருவேன். அங்கேருந்து எல்லா டான்ஸும் கற்றுக்க 8 வருஷம் ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுத்தாங்க. ஓகே. அப்போ முன்னாடிலாம் எப்படின்னா இப்போ இருக்கிற மாதிரி மீடியாவில் பார்த்து ஆர்டிஸ்ட்டை கூட மாட்டாங்க. டைரக்டர்ஸ் எல்லாம் கிளாஸுக்கு டான்ஸ் கிளாஸுக்கு வருவாங்க. அங்கே பார்த்து இந்த பையன் நல்லா ஆடுறான், இவன் கருப்பாக இருந்தாலும் குள்ளமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நல்லா ஆடுறான், இவனை எடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஓகே. அந்த மாதிரி படத்தை நீங்கள் ராசாயன மனத்தை சொன்னீங்களா, ஆக்சுவலாக அந்த படத்தில் நான் ஆட வேண்டிய பையன் கிடையாது. ஓகே. அந்த படத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கவுண்டமணியோட மச்சான் ஒருத்தன் கேரக்டர் ஒருத்தன். ஓகே ஓகே. மாமா வீட்டுக்கு வாங்க, அந்த பையன் தான் ஆட வேண்டியது. ஓகே. ஆனால் ராஜ்கிரண் சார் நான் ரிகர்சலில் நான் ஆடினேன். ஓகே. இந்த பையன் நல்லா ஆடுறானே, இந்த பையனை பாட்ட வச்சிடலாமே சொல்லிட்டு ராஜ்கிரண் சார் தான் லொக்கேஷனில் போய்ட்டு செலக்ட் பண்ணது என்ன. ஓகே ஓகே. இவனு இப்போ டோசரில் கரெக்டாக சொல்லி வேட்டி கட்டிக்கோ, நீ பண்ணுப்பா, நீ என்ன பண்ணுறே பண்ணிப்பா அப்படி சொல்லி எனக்கு ராஜ்கிரண் சார் தான் முதல்ல அப்படி பண்ணி அந்த ராசாயன மனசில். அப்புறம் சின்ன கவுண்டர் பண்ணேன். அப்புறமேட்டு வந்து ருத்ரான்னு ஒரு படம், ரசகுல்லா தான் பாக்யராஜ் சார். அது மாதிரி நிறைய படம் மலையாளத்தில் ஒரு பண்ணேன், தெலுங்கில் பண்ணேன், ஹிந்தியில் பண்ணேன், இங்கிலீஷில் ஒரு பண்ணேன், பிரேம் வித் ஆங்கர் சொல்லிட்டு நைட் ஷாம்லன் சார் அதுவும் பண்ணேன். நான் இது மாதிரி நிறைய படங்கள் பண்ணிவிட்டு ஒரு என்ன அந்த டைமில் என்ன ஆகுனா சின்ன பையனும் நடித்து முடிச்சதுக்கப்புறம் பெரிய இதுக்கும் நடிக்க முடியாது, சின்ன பையனும் நடிக்க முடியாது. ஒரு 12-14 வயசில் ஒரு மாதிரி இதுவாகும். அப்போ என்ன பண்ணலாம், சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா, சம்பாரிச்சு ஆகணும். அப்போ தான் இந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் சொல்லிட்டு இங்கே இந்த தெருவிலலாம் போய்ட்டு இந்த கோயில் ஃபங்க்ஷன்லாம் ஆட சொல்லி புதிய பூமின்னு ஒரு டான்ஸ் ட்ரூப் இருந்தது. ஓகே. ரொம்ப ஃபேமஸ். அப்போ எந்த வருஷம் சார் இது? இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது 1990 ஸ்டேஜ் ப்ரோக்ராம் 2000 ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கோம். பிரபுதேவெல்லாம் வந்து பார்த்துருக்கேன் எங்கள் ஸ்டேஜ் ப்ரோக்ராம், அவரில் வந்து பார்த்துருக்காரு. ஃபுல்லாக எங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணி அப்போ ரொம்ப இப்போ இருக்கிற எல்லாமே ராபர்ட், ஷோபி, ஓகே, எல்லாமே ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் நாங்களாம். காதல் சுகுமார், ஓகே, ஆர்த்தி, கணேஷ் எல்லாம் நாங்களாம் ஒரே என்ன சொல் குடும்பம், புதிய மீன்ற ஒரு குடும்பம் மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம் நிறைய பண்ணிவிட்டு அப்புறம் டான்ஸர் கார்டு எடுத்தேன். நம்ம யூனியனில் போயிட்டு மெம்பர் ஆகிட்டு, அதுவும் சாதாரணமாக இல்லை, 350 பேர் செலெக்ஷன் வந்தோம். ஓகே. அதில் 13 பேர் மட்டும் தான் செலக்ட் பண்ணாங்க. நான், மீராஜ், கிரி, இப்போ டான்ஸ் மாஸ்டர் இருக்காங்களா, இந்த 13 பேரில் நானும் ஒருத்தன். ஓகே. இப்போ நாஞ்சில் மணி மாதிரின்றதா பணம் கட்ட கூட காசு இல்லை எனக்கு நம்மளுக்கு. அப்போ ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இருக்கிறதா பணம் கட்டி என்னை சேர்த்து விட்டு, அப்போ குள்ளமாக இருப்பேன், அந்த அளவுக்கு ஒரு ஃபேராக இருக்க மாட்டேன். ஹீரோ பின்னாலாம் நிற்க வைக்க முடியாது. சத்யராஜ் சார் பின்னாலாம் நின்றுன்னா சுத்தமாக தெரிய மாட்டேன். டான்ஸராக ஆமாம், ஒரு கொஞ்சம் இதுவாக இருக்கணும்ல. பட் என்னென்னா நம்மளோட திறமை வச்சு அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டர் ஆகிட்டு நிறைய படங்கள், விஜய் சார், அஜித் சார், நிறைய சிம்பு, ஓகே, நிறைய பேருக்கு அசிஸ்டன்ட் டான்ஸ் கோரியோகிராஃபராக பண்ணிவிட்டு அப்பப்போ படத்துலேயே ஆடி இருப்பேன். இந்த பூவை உடைக்காலெலாம் பார்த்தீங்கன்னா பியாரி பானி பூரி ரொம்ப நீதான் நகுமா அதெல்லாம் நாங்கள்
கொரியோகிராஃபர். நீங்க பண்ணது ஆக்சுவலா ஆமாம், அதே அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபர் நாங்கள். அந்த இதுல. ஓகே ஓகே. ஆக்சுவலா உங்களுக்கு புடா புடா புண்ணாக்கு பாட்டுல உங்களோட உருவம் மட்டும், உங்களோட தோற்றம் மட்டும் தனியா தெரியும் அப்படின்றது ஆமா, ஆமா. அதுதான் நிறைய பேருக்கு பரிச்சயம் ஆயிருக்கும். ஆமா. ஏன்னா அந்த பாடலுமே அவ்வளவு பெரிய ஹிட் அப்படிங்கும் போது அது மூலியமா உங்களுக்கு வாங்க இந்த பாடலுக்கு நீங்க வந்து டான்ஸ் பண்ணுங்க, இந்த பாடலுக்கு நீங்க வந்து டான்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்துச்சா? வந்துச்சு. அதே மாதிரி ஆப்போசிட்டாகவும் போச்சு. ஓகே. எப்படின்னா, நான் ராசாயன் மனசில் பண்ணி அது ரொம்ப ஹிட் ஆகிடுச்சதுனால சின்ன கொன்று சாங் வந்து ஆர்வி உதயகுமார் சார் சொல்லிட்டு நான் லொக்கேஷனில் போயிட்டோம். டிகேஎஸ் மாஸ்டர் சாங்கு சொல்லிட்டு லொக்கேஷனில் போயிட்டோம். அங்கே போய்ட்டு இந்த பையன் இதுக்கு வந்தான், இந்த பையன் தான் ஃபேமஸ் ஆச்சு. இந்த கதை படி இது ஒரு கிராமத்தில் நடக்கிற கதை. இவன் இப்படி வந்தான், இந்த பையன் மாஸ்டர், இந்த பையன் மட்டும் வேணாம் மாஸ்டர் அப்படின்னா நான் அதனால முடியல என்ன பண்ணாங்க, களைச்சி விட்டு வேற ஒரு மாதிரி பண்ணி. நீங்கள் அந்த படத்தில் பாருங்கள், நான் என்ன மாதிரியே இருக்க மாட்டேன். ஓகே. முடியெல்லாம் களைச்சி விட்டு ஒரு மாதிரி இந்த ஜெல்லு மாதிரி ஒன்று போட்டு அது பண்ணி தான் நான் என்னை ஆட வச்சாங்க. அது நல்லதும் நடந்துச்சு. அதேமாதிரி ராசாயன் மனசுனால நிறைய பேரும் கிடச்சிது. ஓகே. எங்கே போனாலும் தெரியும். அதை வச்சு நிறைய படம் ஒர்க் பண்ணேன் நான். எங்கள் ஸ்டேஜ் போகிற இவரா போட பண்ணக்கு இவரா அப்படி சொல்லிட்டு போட பண்ணாக்க 300 ரூபாய் சம்பளம் எனக்கு. ஓகே. அந்த பாட்டுக்கு 300 ரூபா சம்பளம். ஆனால் அதை வச்சு நிறைய சம்பாரிச்சிட்டு இருக்கேன். இப்போவும் அந்த ஆக்சுவலாக அப்போ 300 ஒரு பெரிய அமௌண்ட். அப்போ அது எனக்கு அந்த பாட்டில் ஒர்க் பண்ணும்போது அந்த மாஸ்டர் அப்படியே கொடுத்துட்டாங்க, இந்த பையனுக்கு கொடுத்துருங்க, நல்லா பண்ணியிருக்காரு அப்படி சொல்லிட்டு. ஓகே. ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. இல்லை, இத்தனை படங்கள் நீங்கள் டான்ஸ் ஆடிருக்கீங்க. அஸ் அ சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் நிறைய படங்களில் டான்ஸ் ஆடி இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது ஒரு கேரக்டர் ஏதாச்சும் ஒரு படத்தில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடச்சிருந்துருக்குதா? ஆமாம் சார். அது வந்து எப்படின்னா, மம்முட்டி சார் இருக்காரு கேரளாவில். அவர் ஆக்சுவலாக வந்து நீலகிரின்னு ஒரு அழகன் பண்ணோம், அழகனில் துடிக்கிறது நெஞ்சம் அந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் நீலகிரின்னு ஒரு படம் மலையாள படத்தை ஷூட்டிங் போகும்போது மம்முட்டி சார். ஓகே ஓகே சொல்லுங்கள், நீ சொல்லுங்கள். இல்லை, மம்முட்டி சார் பார்த்துட்டு இந்த பையன் நல்லா பண்ணுறான்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த படம் ஜானி வாக்கர் சொல்லிட்டு தான் அந்த படத்தில் மெயின் கேரக்டர் பண்ண வேண்டிய ப்ரொடியூசரோட பையன் பண்ண வேண்டிய கேரக்டர். ஓகே. மம்முட்டி சாருக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போயிட்டு டைரக்டரை வந்து ஊட்டியில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் நீலகிரி. டைரக்டர் சாரை வர வச்சு, இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரை வர வச்சு, ரஞ்சித் சார் சொல்லிட்டு அவரையும் வர வச்சு என்ன 2 நாள் நோட் பண்ணியிருக்காங்க எனக்கே தெரியாமல். அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்து நான் பண்ணுற வேலைங்களை அப்போ டிஜிட்டல் கேமரா மம்முட்டி சார் பெருசான்னு வச்சுருப்பார். ஓகே. அதில் எடுத்துகிட்டு மம்முட்டி சார் ரெக்கமெண்டேஷனில் ஒரு ஃபுல் படம் பண்ணேன், ஜானி வாக்கர் சொல்லிட்டு. இப்போ ரொம்ப ஃபேமஸ்ஸு. நான் ஜப்பானில் கூட அங்கே ஜப்பான் இது இருக்குது, கேரளா அசோசியேஷன்ஸ். ஓகே. அங்கே இருக்கிற மலையாளிஸ்ட் வந்து என்ன சாதாரணமாக தெரியாது. நான் ஆடிட்டு இருக்கும்போது நான் தான் குட்டப்பாய் அப்படின்னா, குட்டப்பாய் இனிங்களா அப்படி சொல்லிட்டு ஒரு ஐகானிக்கான கேரக்டர். ஒரு 10 ராசாயன் மனசில் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே. அவ்வளோ பெரிய கேரக்டர் அது. நல்ல படமே என்னெல்லாம் ஸ்டார்ட் ஆகும், என்னோட தான் முடியும். ஓகே. இது வரைக்கும் நான் இந்த ஹீரோ கூட அப்படி பார்த்துக்கிட்டேன். ஓகே. ஃபஸ்ட்டு கேமராவில் என்னோட ஃபேஸ் தான் வரும், படம் ஃபுல்லாக வந்துட்டே இருப்பேன். கிளைமேக்ஸும் நான் தான் கடைசி முடியும். அந்த கதைக்கருக்கும் உங்களோட கதாபாத்திரம் மெயின் அந்த மாதிரி. ஓகே. அவ்வளோ பெரிய கேரக்டர் பண்ணதுக்கப்புறம் மலையாளத்தில் அடுத்தது வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணீங்க சார் அந்த தருணத்தில்? அதை அந்த வாய்ப்புகள் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் டான்ஸ் தான் போகணும்னு சொல்லிட்டு நடிப்புன்றது வந்து எனக்கு இதுவாக அந்தளவுக்கு திருப்தி தேரல எனக்கு சொல்லலாம். ஓகே. டான்ஸ் அப்படின்றத உங்களுக்கு ஒரு திருப்திகரமான விஷயமா இருந்திருக்கு. என்னடா கூட்டு உட்கார வச்சுறாங்க, சிரின்றாங்க, அழுவுன்றாங்க, ஆட சொன்னால் ஆடிடலாம். இல்லை அண்ணன் அவனுக்கு சோகமாக, நீங்கள் சோகமாக இருங்க, அண்ணன் பசிக்குது, அண்ணனுக்கு பசித்து நான் எப்படிங்க சோகமாக இருக்கக்கூடாது. அதுமாதிரி நிறைய தாட்ஸ் வரும். சின்ன பையனாக இருக்கும்போது துருத்துன்றதெல்லாம் இருக்க தோணும். டான்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுனால அப்படியே டான்ஸுக்கே போயிட்டேன் அப்படி. ஓகே. அப்போ மம்முட்டி சார் ஏதாச்சும் ஒரு பாராட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னார், அப்போ அவர்கிட்ட பேசின விஷயங்கள் ஏதாச்சும் இப்போ நினைவில் இருக்கா உங்களுக்கு? மம்முட்டி சார் வந்து எப்போவுமே அவர் என்னென்னா, எக்ஸாம்பிளுக்கு மம்முட்டி சார் எப்படின்னா, ரூமு வந்து என்ன பண்ணுறாங்க, என்னை பற்றி தெரியாது அவங்களுக்கு. கேரளாவில் பார்த்து பட்ஜெட்டு ரொம்ப எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். இந்த ஆர்டிஸ்ட்கெலாம் சின்ன சின்ன ஹோட்டலில் ரூம் போட்டுருவாங்க. பார்த்தா நான் வர்ற வண்டி மட்டும் லேட்டாக வருது. மம்முட்டி சார் எந்தாடா லேட்டு எப்போ சார், நான் அவிடேருந்து வரணும், அங்கே எனக்கு ரூமு சின்ன ரூம். ஏன் அப்படி, என் பக்கத்தில் ரூம் போட சொல்லிட்டு அவர் பக்கத்தில் ரூம் போட்டு அவர் சாப்பிடும்போது பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுவார். யாரும் பக்கத்தில் சேர்க்க மாட்டார் அவர். அப்படி ஒரு இது. அந்த என்ன சொல்கிறது, நான் அவர் சப்போஸ் வந்தால் எந்திரிடுவேன். நான் எந்திரிக்கேன், எந்திரிக்கிற எப்போ பாரு நின்றுட்டு இருப்பேன், எனக்காக உட்கார் அப்படின்னு. ஸ்பாட்டில் அவர் நடந்து நம்ம உட்காந்துருப்போம், எங்கே பேசிகிட்டு இருப்போம், அவர் நடந்து போன டக்குன்னு நினைச்சு உட்காரணும். அவர் எப்பவும் பாக்கெட்டில் கடலை வச்சுருப்பார், இந்தா சாப்பிட சொல்லி கடலை எடுத்து கொடுப்பாரு அவர். நல்ல கேரக்டர். ஓகே. இது எந்த வருஷம் சார்? இது 1991. ஜானி வாக்கர் 1991 தான் ரிலீஸ். ஓகே. ஏன்னா அப்போ வந்து சினிமா அப்படின்றது தமிழ் சினிமா, மலையாளம் சினிமா அப்படின்றது பெருசா இல்லாமல் எல்லாமே வந்து கோடம்பாக்கத்தில் அசோசியேட் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம் சார். ஏன்னா அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இங்கே கூட்டு வருது, அப்படி கொலா பண்ணி ஒர்க் பண்ணுற ஒரு விஷயமும் நடக்கும் அப்படின்றது சொல்லுவாங்க. நீங்கள் மலையாளத்தில் அப்படி ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிட்டீங்க, தமிழ் சினிமாவில் அதை பார்த்து ஏதாச்சும் கூப்பிட்டாங்களா? அப்போ
அப்பவும் கூப்பிட்டாங்க சார். என்ன என்ன பிரச்சனைனா, இப்ப அண்ணாமலை இருக்குங்களா, ஆ அண்ணாமலையில் சின்ன வயசில் ரஜினியா நடிக்க வேண்டியது ஆ நானும் ஆ ஒரு 5-6 பசங்க செலெக்ஷன் பண்ணோம். ஓகே அதே டைமில் சின்ன கவுண்டு தெலுங்கில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே தெலுங்கில் போகும்போது சின்ன கவுண்டருக்கு நீங்கள் செலெக்ஷன் ஓகே ஆகிட்டேன். ஆ அண்ணாமலை கேரக்டர் அண்ணாமலை சின்ன கேரக்டர் சின்ன கேரக்டர் நீங்க தான் பண்ண நானும் வேண்டியது. இன்னொரு பையன் அண்ணாமலை சின்னு, இப்போ அவன் பேர் அண்ணாமலை சின்னு, ஓகே 2 பேரும் ஓகே ஆகிட்டோம். ஆ. யாருன்றதுக்காக சொல்லிடுறதுக்கு போகும்போது நான் இந்த தெலுங்கில் சின்ன கவுண்டர் போயிட்டு என்ன பண்ணாங்க, முடி ஒட்ட வெட்டிட்டாங்க. இங்கே ரஜினி ஸ்டைல்லாம் காமிச்சு அதுக்கு முன்னாடி தாலாட்டு கேட்குது. அந்த படம் மறக்க முடியாத படம் சார். அது தாலாட்டு கேட்காம ஃபுல் படம் பண்ணியிருப்பேன் கேரக்டரா. ஓகே அந்த படத்தோட வில்லன் மாதிரியே வச்சுக்கோங்களேன். ஓகே ரஜினி ஸ்டைல்லாம் பண்ணியிருப்பேன். அதை பார்த்து தான் அண்ணாமலை படத்துக்கு என்ன ஓகே பண்ண வச்சுட்டாங்க. முடியெல்லாம் நல்லா ரஜினி மாதிரி இருக்கும், ரஜினி ஸ்டைல் பண்ணுவேன். சின்ன கவுண்டர் தெலுங்கில் சுட்டி சுட்டி வாழ்க்கை தெலுங்கில் போகும்போது முள்ள வெட்டிட்டு வந்தேன்னா, தம்பி நாங்கள் பார்த்த இது வேற, நீ ரஜினி சார் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீனு போட்டுட்டாங்க. அது சந்தோஷம்தான். என் ஃப்ரெண்டு தான் அவன். ஆனா வருத்தம் இருக்குல்ல சார்? அவர் ரொம்ப இப்பவும் வருத்தம் இருக்கு. ஏன்னா அண்ணாமலை பயங்கர ஹிட் இல்லை, ஆமா. அதுவும் தலைவரோட படத்தில். ஓகே. இந்த மாதிரி வேற என்ன படங்கள் உங்களுக்கு மிஸ் ஆயிருக்கு சார் அப்போ? அண்ணாமலை படம் ஒன்று, அப்புறம் அந்த இது உள்ளே வெளியில் 4 பசங்க வருவாங்க, ஆமா ஆமா. அதுலேயும் நடிக்க வேண்டியது. ஓகே. பார்த்திபன் சார் தான். இல்லை நல்லா சரி பார்த்திபன் சார் எனக்கு, தம்பி இல்லைப்பா நீ நல்ல படத்தில் நீயே வந்துட்டு இருக்க, புதுசாக தேவைப்படுது எனக்கு, தப்பாக நினச்சிக்காது. நான் ஷூட்டிங்லாம் போயிருக்கேன். ஓகே. ஃப்ரெண்ட்ஸுங்க தான் நடித்தாங்க, 4 பசங்க, ஏஜாஸ், இது அலெக்ஸு நடித்தாங்க. நான் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போவேன். ஓகே. மனசு கேட்காதுல்ல, நான் ஓரமாக நின்றுட்டு பார்த்துட்டு இருப்பேன், அவங்களாம் நடிச்சிட்டு இருப்பாங்க. ஓகே. அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் தள்ளியும் போயிருக்கு. ஏன்னா நீ எல்லா படத்துலையும் ஒன்றே பார்க்குறப்பா அப்படின்னு அதுவும் நடக்கும். இப்படி தான் நீங்கள் சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் சின்ன சின்ன டான்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி போயிருக்கு. அதுக்கப்புறம் டான்ஸ் அப்படின்றதுல கம்ப்ளீட்டாக இறங்கி நீங்கள் நிறைய இடங்கள் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா? ஆமாம். இதுக்கப்புறம் ஜப்பானுக்கு டேக் ஆஃப் ஆகிற விஷயம் அப்படின்றது இல்லை, அது எப்படி நடந்துச்சு ஆக்சுவலி உங்கள் வாழ்க்கையில்? அது எப்படின்னா, அதுக்கு எப்படி சொல்ல, ரஜினி சாருக்கு தான் நன்றி சொல்லணும். கவிதாலியா ஃபிலிம்ஸ். எதனால சார்? முத்துன்னு ஒரு படம் வந்து, அது வந்து ஜப்பானில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அப்படி ஒரு ஹிட்னா ஒரு 193 நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிச்சு. ஜப்பானீஸ்லாம் பிளாக்ல டிக்கெட் வாங்கி உட்காந்து பார்த்தாங்க, சீட்டில் இல்லை கீழே உட்காந்து. சார் தமிழ்நாட்டில் தான் பிளாக்ல டிக்கெட் வாங்குறாங்களா? ஜாப்பனீஸ் பிளாக்ல டிக்கெட் சீட் இல்லைன்னா பரவாயில்ல, கீழே உட்காந்து பார்க்குற சொல்லி பார்த்த படம் அது. ஓகே. இது ஒரு ஜப்பான் சரித்திரத்தில் அப்படி ஒரு படம் ஹிட்டானது கிடையாது, இன்னும் இது வரைக்கும் பண்ணல. முத்து தான் நம்பர் 1. அது ஏன் அந்த மாதிரி ஆச்சுன்னா, ஆக்சுவலாக ஜப்பானில் வந்து ஃபுல்லாக இந்த டாக்குமெண்ட்ரி மாதிரியே இருக்கும் படம், சஸ்பென்ஸ் த்ரில்லர் அந்த மாதிரி தான் இருந்தது முன்னாடி. குரோசவா படம்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான். அவங்க வந்து ரொம்ப ராவாக இருக்கும் படாஸ்லாம். ஒரு ஜப்பானீஸ் வந்து மலேசியா வந்திருக்காரு, அவர் சும்மா டூரிஸ்ட்டாக. அப்போ வந்து அவர் வந்து மலேசியாவில் பார்த்தா ஒரு தேட்டரில் ஒரு படம் ஓடிட்டுருக்கு, மக்கள்லாம் பூவை போடுறாங்க, பாலை ஊற்றுறாங்க. என்னது இது சொல்லி கேட்டிருக்கு, என்னது இது சினிமாவுக்கு செலிப்ரேட் பண்ணுவீங்களா மலேசியாவில்? ஓகே. ஜப்பானீஸு மலேசியாவில் போய் படம் பார்த்துட்டு அவர் பிரமிச்சிட்டாரு. என்னடா திடீர்னு பார்த்தா இப்படி கை நீட்டினா 10 பேர் கீழே விடுறாங்க, இப்படி அடித்தா அப்படி பறந்து ஒருத்தன் போகிறான், இவர் பேசிகிட்டு இருக்க பார்த்தா 20 டான்சர்ஸ் வந்து இப்போ குழுவாளியிலே முத்து வந்தல்லோ, அதெல்லாம் புதுசாக இருந்திருக்கு அவங்களுக்கு. அதை பார்த்து அவர் பிரமிச்சிட்டு உடனே கவிதாலயாவில் பேசி ஜப்பானில் ரிலீஸ் பண்ணி சொல்லிட்டு ஜப்பானுக்கு போயிட்டு, ஜப்பானில் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி வந்துச்சுன்னா, ஜப்பானீஸாக பிறந்த ஒருத்தரும் இந்த படத்தை பார்த்தே தீரணும். அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு ஆடு வந்திருக்கு. ஆடு அப்போ புதுசு. இப்போ நம்ம தமிழ் வாட்ஸ்அப்பில் போடல, தமிழில் நான் இருந்தால் ஷேர் பண்ணி அந்த மாதிரி அப்போவே அவள் போட்டு விட்டோன்னே அது பயங்கர ஸ்ப்ரெட் ஆகிட்டு ஹிட் ஆகிடுச்சு. அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டு இதே மாதிரி நம்ம ஒரு படம் பண்ணணும், அது ரஜினி சார் கூட சேர்ந்து முத்து இன்னொரு படம் பண்ணி தான் வந்தாங்க. ஆனால் சில இங்கே இருக்கிற மேனேஜர்ஸ் அந்த இது சில இதெல்லாம் செட் ஆகாது இல்லைங்களா. அந்த இதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்மள ஒரு படம் எடுப்போம் சொல்லிட்டு ஜப்பானீஸ் வந்து நட்டுன்னு ஒரு படம் எடுத்தாங்க. ஓகே. முத்து நத்து. ஓகே. அந்த நத்து படத்துக்கு சிவசங்கர் மாஸ்டர் தான் டான்ஸ் மாஸ்டர். ஓகே. ஓகே. நாங்கள் தான் அசிஸ்டண்ட்டு. அப்போ ஜப்பானீஸ் கூட பழகி அவங்களுக்கு டான்ஸ் ஸ்டெப்லாம் சொல்லி கொடுத்து, நானும் பாலான்னு ஒரு பையனும் ஓகே நாங்கள் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணோம். அந்த படம் வந்து 1 மணி நேரம் படம் ஜப்பானில் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே. நட்டு ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா புதுசு இல்லை அவங்களுக்கு. நம்மளுக்கு மசாலாலாம் பழசு, அவங்களுக்கு புதுசாக இருக்குது. அது ஹிட் ஆனோடனே ப்ரொமோஷன் வீடியோக்கு வர முடியுமான்னு கேட்டாங்க ஜப்பானுக்கு. நானும் பாலா வந்து 2 பேரும் தான் மாஸ்டர் போகல, மாஸ்டர் வரல, மாஸ்டர் இங்கே இருந்துட்டு ஓகே அசிஸ்டன்ஸ் மட்டும் அனுப்பிச்சி வச்சாரு. நாங்கள் அங்கே போகும்போது அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ரொம்ப நாள் உட்காந்துருந்தோம் ஷூட்டிங் ஸ்பாட் லொக்கேஷன் போகிறத பார்க்குறது போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த நட்டு படத்தை லைவாக ஸ்டேஜில் பண்ண போகிறோம், உங்களால் முடியுமான்னு கேட்டாங்க. ஓகே. பண்ணலாமே, நம்ம தான் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் 2000 ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், நம்மளுக்கு என்ன பண்ணலாமே சொல்லி நான் கேட்டேன். 200 டான்ஸர் வேணும்னு கேட்டேன். ஓகே. 200 டான்ஸரை வச்சு ஜப்பானீஸ் டான்ஸர்ஸ் வச்சு ஜப்பானீஸ் ஆர்டிஸ்ட் எல்லா ஆர்டிஸ்ட் அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் வச்சு அப்படியே லைவ் ஆன் ஸ்டேஜ் பண்ணோம். அது பம்பர் ஹிட் ஆகிடுச்சு. அது
அது ஹிட்டானோடனே அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் ஜப்பான்லேயே தங்கியிருக்கணும். அப்போ தான் வந்து இப்போ மாநாடு மயில்நாடெல்லாம் இப்போ பண்ணுறாங்களா இங்கே நிறைய இப்போ ப்ரோக்ராம்ஸ் இந்த டான்ஸு ஜோடி நம்பர் 1 அந்த மாதிரி அது 2000லேயே ஜப்பானில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே டான்ஸ் தெரிஞ்சுக்க சொல்லிட்டு அதில் ஜட்ஜாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இந்த டிவி கம்பெனிக்கார கேட்டு ஓகே நாங்கள் நத்து பாடல் ஹிட்டாக லைவ் பெர்ஃபார்மன்ஸ் ஹிட்டாக நீங்கள் வந்து நீங்கள் ஜட்ஜா இங்கே வந்து டிவியில் ஒர்க் பண்ணுறீங்களா, இந்த டிவியில் ஆக்ட் பண்ணுங்க, நீங்கள் டிவியில் டிவி கம்பெனி எங்களை ஸ்பான்சர் பண்ணி ஜப்பானுக்கு வர வச்சாங்க. அப்படி போய் செட்டில் ஆகிட்டு ஒரு 3 வருஷம் டிவி ஷோஸ் இப்போ ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுவாங்களே இந்த செலிபிரிட்டிஸா ஜப்பான் செலிபிரிட்டி நான் அப்போ 3 வருஷம். அப்புறம் அந்த ப்ரோக்ராம் ஓரளவுக்கு அப்படியே இதுவும் ஆகல, எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் ஒரு 3 வருஷத்துக்கு மேலே அப்படியே இதுவும் ஆகல. முடிஞ்ச உடனே இல்லைங்க முடிஞ்சிச்சு, நீங்கள் கிளம்பும் போது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்களாம் வந்து மாஸ்டர் நீங்கள் திரும்பி வரணும் ஜப்பானுக்கு, எங்கள் டான்ஸ் நாங்கள் கற்றுக்கணும் தமிழ் அப்படின்னும் போது அவங்க மூலிமா மறுபடியும் ஜப்பானுக்கு போயிட்டு டான்ஸ் கிளாஸ் பண்ணோம் ஓப்பன் பண்ணி. ஓகே அங்கே ஃபுல்லாக எல்லாருக்கும் ஜப்பானீஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒரு 800-1000 ஜப்பானீஸ்க்கு சொல்லி கொடுத்துருப்பேன் டான்ஸ். ஓகே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க எப்படியும். ஓகே ஒரு அரௌண்ட் ஒரு மேஜிக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முத்துன்ற ஒரு படம் ரஜினி சார் நடிச்சு இங்கே வெளியாகுது, அது இங்கே ஜப்பானில் பெரிய லெவலில் ஹிட் ஆகுது, அங்கேருந்து ஒரு விஷயம் கனெக்ட் ஆகி இங்கே ஒரு பயங்கரமாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்குது இல்லையா, உங்களுக்கு நீங்கள் லைஃபை சேஞ்ச் கண்டிப்பாக சார். இப்போ உங்களுக்கு ஒரு தேங்க்ஃபுல் அவருக்கு ஒரு தேங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருந்திருக்கும். என்னைக்காச்சும் நமக்கு இப்படி ஒரு லைஃப் அமைஞ்சதுக்கு காரணம் அவர் தான், அவர் என்னைக்காச்சும் மீட் பண்ணி தேங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா ரஜினி சார்கிட்ட? நான் ரஜினி சார்கிட்ட பேசணும்னா சின்ன வயசில் நான் எப்படின்னா எனக்கு அது ஒரு லக்கு கிடச்சிது எனக்கு. ஓகே ரஜினி ரஜினி சார் மடியில் படுத்து தூங்கியிருக்கேன். அது இயற்கையாக நடந்தது. எப்படின்னா மிஸ்டர் பாரத்னு ஒரு ஆமாம் ஆமாம் அவர் சத்யராஜ் நடிச்சிருக்கோம். இந்த அப்போ ஷூட்டிங்க்கு நாங்கள் இந்த சின்ன குழந்தைங்கலாம் கடைசியில் ஒரு ஃபைட் சீன்லேருந்து 2 குழந்தைங்க தூக்கி அப்படி போடுவாங்க ஃபைட்டர்ஸ். ஓகே ரஜினி சார் போய் பிடிப்பார். ஓகேங்களா, அதில் ஒரு பையன் தான் நான், சின்ன குழந்தை, அது ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி பேருன்னு வச்சுக்கோங்க. அப்போ மயில்சாமின்னு சொல்லிட்டு மிமிக்ரி மயில்சாமின்னு இருக்கார்ல, அவர் என்ன பண்ணாருன்னா அந்த இங்கே சைனீஸ் படத்தோட இதெல்லாம் பண்ணுவார். ஓகே அப்போ நான் அந்த இப்படிலாம் அந்த சைனீஸ் பண்ண ஃபைட்லாம் பண்ணோன்னா என்னை கூப்பிட்டு வந்து ஸ்டேஜில் வந்து நான் டான்ஸ் ஆட வச்சு அதையும் பண்ண வச்சார். பண்ணோடனே ரஜினி சார் என்னை கூப்பிட்டு வான்னு சொல்லி இப்படி தலையில் தட்டி கொடுத்து மடியில் உட்காரிச்சிட்டார். எனக்கு தெரியாமல் நான் அப்படியே தூங்கிட்டு இருக்கேன் போல இருக்கு. தூங்கி அந்த வாயிலேருந்து இது ஆகும்ல, அது வேறு பட்டிருக்கு போல இருக்கு அவருக்கு. நான் 1 மணி நேரம் ஒரு மடியிலே படுத்துட்டுருக்கேன். அது கேமராவோ இல்லை லைட்டில் ஏதோ ப்ராப்ளம், அதனால 1 மணி நேரம் ஷூட்டிங் நிறுத்திட்டு இந்த ஸ்டேஜில் அது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் யாரை தூக்கி போயிட்டாங்க எனக்கு தெரியாது, நான் ரஜினி சார் மடியில் படுத்தேன்னு. குழந்தை சின்ன பையன் தானே. அடுத்த நாள் பார்த்தா பயங்கர ஒருத்தராக வந்து பேசுகிறாங்க, ரஜினி சார்ட்டி படுத்துக்கிட்டேடா அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் ராஜா சின்ன ரோஜா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் வேற ஒரு புலியூர் சரோஜா மாஸ்டர் இருக்காங்க, பாட்டி சொல்லி தட்டாதே படத்துக்கு சின்ன புலி வேஷம் போகிறதுக்கு சின்ன பையன் வேணா போகிறேன். ராஜா சின்ன ரோஜா ஷூட்டிங். அப்போ ரஜினி சார் பார்த்துட்டு எப்படி இருக்க அப்படின்னு கண்ணெல்லாம் ஞாபகம் வச்சு கேட்டார். மாட்டேன் இப்படி தள்ளிட்டு போயிட்டார் அவர். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஷூட்டிங்லாம் இந்த சும்மா ஆடி காட்டிட்டு நான் வந்துட்டேன். ஓகே இப்போ எனக்கு அந்த லிங்க் அப்படியே எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. ரஜினி சார் பார்த்தா கண்டிப்பாக அவர் நன்றி ஓகே சொல்லணும். ஆனால் எனக்கு அவர் மூலியமா ஒரு லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கும்போது அவர்கிட்ட நீங்கள் சில விஷயங்கள் சொல்லணும் ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்களா, ஏதாச்சும் அந்த மாதிரி முயற்சி பண்ணியிருக்கிறீங்களா, மீட் பண்ணி தேங்க் பண்ணணும், அவரால் தான் நீங்கள் நம்ம ஒரு லைஃப் ஒரு வேற கட்டத்துக்கு வந்திருக்கு, நம்ம ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா? கண்டிப்பாக நீங்காச்சும் பேசணும் முயற்சி பண்ணீங்களா? முயற்சி பண்ணன்றதோட இப்போ எப்படின்னா கனெக்டிங் இல்லை இல்லைங்களா, கனெக்டே இல்லை. ரஜினி சார் மட்டும் ஒரே வாட்டி இப்போ ஜப்பானாக இருந்தால் போதும், இப்போ தமிழ் படம் எல்லாம் இப்போ பயங்கர ஹிட் ஆகிடும். ஏன்னா இன்னும் அந்த அளவுக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க. ரஜினி இப்போ என்ன சொல்கிறது, வெறியர்கள்லாம் இன்னும் இருக்காங்க ஜப்பனீஸே. ஓகே ஓகே நீங்கள் இத்தனை படங்கள் நடிச்சதாக சொல்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் குறிப்பிடும் போது நிறைய நினைவுகள் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினி சார் மடியில் படுத்து நான் தூங்கியிருக்கேன், இந்த படப்பிடிப்பில் இவங்க இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க, மம்முடி சார் இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு மாதிரி நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க. நிறைய ஆர்டிஸ்ட் கூட உங்களுக்கு அப்போ பழக்கம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு இல்லையா? இப்போ யார் கூட இப்போயும் கான்டாக்டில் இருக்கிறீங்க நீங்கள்? யார் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஃப்ரெண்ட் புக்கில் நல்லா இருந்திருக்கிறாங்க உங்களுக்கு? இப்போது நான் அஜித் சார் கூட நான் முன்னாடி பழக்கம் எனக்கு. ஓகே அஜித் சார் சின்ன கேரக்டர் பண்ணிட்டு இருந்தார் இல்லைங்களா, இந்த அமராவதிலாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து சின்ன கேரக்டர் தான் பண்ணிட்டு இருந்தார். பாசமலர்கள் படத்தில் தான் பண்ணி அஸ்டன் சின்ன கேரக்டர் தான். அப்போ அந்த படத்தை நான் அஸ்டன் கொரியோகிராஃபர். அப்போ நானும் அஜித் சார்லாம் ஒன்றாலாம் பைக்கில் சுற்றி இருக்கோம் பைக்கில். அதுக்கப்புறம் நிறைய சாங்ஸில் நான் அஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருந்திருக்கேன். அப்புறம் அவர் இப்போ பார்த்தா பயங்கர ஹிட் ஆகிட்டார், அமர்குளம் வாய்ஸ் பயங்கர ஹிட்டு. அதுக்கப்புறம் நான் அஸ்டன் டான்ஸ் மாஸ்டர் போயிட்டு நீ ஒரு வாயின பாட்டில் ஸ்பாட்டில் கை கட்டி நிற்கிறேன். அவர் என்னை பார்த்து டேய் நீ என்னடா பண்ணுறீங்கன்னு. சார் இல்லை சார் நான் தான் சார் பாட்டுக்கு அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டர். சிவசன் மாஸ்டர் உட்காந்துருக்காரு. அப்போ மாஸ்டர் முன்னாடி உட்கார மாட்டேன்னாங்க. ஓகே உட்காரா அப்படின்னாரு அஜித் சார். இல்லை சார் மாஸ்டர் உட்காரா சாப்பிட்றா அப்படின்ட்டு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பேசிட்டு அவர் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. ஓகே அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு ஜப்பானீஸ் கூட நான் அந்த நட்டு 2 எடுக்க வந்தோம். முத்து மூலியமா நட்டு 2 ஜப்பானீஸ் கூட லொக்கேஷன் பார்க்க வந்தோம். அந்த மவுண்ட் ரோட்டில் ஒரு இடம் இருக்குது, அங்கே தான்
சிட்டிசன் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஓகே. நாங்கள் லொக்கேஷன் ஜப்பானீஸ் ஒரு 20 பேர்கிட்ட கேமராமேன்லாம் வந்து இவங்க அங்கே ஸ்பாட் வைக்கலாம், இந்த இடத்துல பாம்பிக்கலாம் சொல்லும்போது ஒருத்தர் ஓடி வந்து எனக்கு கூப்பிட்றாரு, மேலே சார் கூப்பிட்டாருன்னு. மேலே சார் கூப்பிட்டா யார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்தா அஜித் சார் இந்த பல்லு வச்சுட்டு வருது, இந்த ஃபைட் வந்துருக்குல அந்த சீன் எடுத்துகிட்டு இருக்காங்க. எங்கடா போனா இவ்வளோ நாள் அப்படின்னாரு. இல்லை நான் வந்து ஜப்பானில் போயிட்டாங்க, இது மாதிரி இருக்கும். அப்படியே சூப்பராக அங்கேருந்து இங்கே வந்துடாத பொண்ணோட ஒன்று நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு, அங்கே போய் செட்டில் ஆகிடு அப்படின்னு அஜித் சார் சொன்னார். ஓகே. வேற யார் கூட இன்னும் நீங்க கான்டாக்ட்ல இருந்துட்டு இருக்கீங்க? கான்டாக்ட்ல இப்போ ராஜ்கிரண் சார். ஓகே. இப்போ பேசிட்டு தான் இருக்கீங்க. பேசுறேன். ஏதாவது அங்கே எனக்கு அதாவது ஒரு ஏன்னா ராஜ்கிரண் சார் தான் அன்னைக்கு இந்த பையன் ஆடினா போதும் சொன்னார் இல்லைங்களா? ஆமா. இல்லைன்னா அந்த இன்னொரு பையன் தான் ஆடி இருக்க வேண்டியது. ஆனா நீங்க ஆடணும் அப்படின்றதால தான் ஒரு லைஃப் அப்படின்றது அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஸ்டைலும் பண்ணியிருப்பேன். எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி ஸ்டைல் பண்ணியிருப்பேன், ரஜினி பண்ணியிருப்பேன், இது ராமராஜர் மாதிரி ஸ்டைல் பண்ணியிருப்பேன். இதெல்லாமே என்ன ஆச்சுன்னா கிச்சா சார் தான் கேமராமேன். ஓகே. கேமராக்கும் கிச்சா சாருக்கும் இதில் நான் ஆச்சுன்னா 1 மணி நேரம் கேப் வந்துச்சு. அப்போ வந்து யாராவது எதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னா வடிவேலண்ணா இருக்கார்ல, வடிவேல் சார், அவர் வந்து இந்த பழைய பாட்டுக்கு ஆடுறது இந்த காமெடி ஜோக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஓகே. அப்புறம் நான் வந்து நான் எல்லாரும் மாதிரி நடிச்சு காட்டுவேனே, அங்கே ஆடி காட்டுவேன், டி ராஜ் இந்த மாதிரி பண்ணி காமிச்சேன், அப்புறமேட்டு எம்ஜிஆர் பண்ணி காமிச்சேன், அப்புறம் ரஜினி மாரி பண்ணிச்சோன்னே ராஜ்கிரண் சார் உட்காந்துட்டு இந்த பீட்டுக்கு ரஜினி ஆடினா எப்படி இருக்கும் ஆடுன்னு அந்த பீட்டுக்கு அந்த பாட்டு போட்டு அவனை அப்படியே ஆடினது அப்படி ஷூட் பண்ணிட்டாங்க. டேரக்டர் பாண்டியராஜன் சார் கூட எப்படி கனெக்ட் வந்துச்சு உங்களுக்கு? அவர் அந்த ஜூகி சாவ்லா வச்சு இந்த படம் ஒன்று எடுத்தார். ஓகே. ஆண் பாவம் வந்து ஹிந்தியில். ஓகே. ஆண் பாவம் பார்த்து நான் கிடையாது. ஓகே. ஹிந்தியில் எடுக்கும்போது நான் இருந்தேன். ஓகே. அப்போது எனக்கு நல்ல பழக்கம் பாண்டியராஜன் சார். அதுவும் இல்லாமல் பாண்டியராஜன் சாருக்கு நிறைய படம் நான் அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். சில எல்லாருக்குமே அப்படி தான். நான் சின்ன வயசில் நடித்தவங்கலாம் விஜயகாந்த் சாரில் திட்டுவார் என்ன, டே நீ பக்கத்தில் வந்து நிற்காதரா, என் கூட ஆடாதரான்னு சொல்லுவார் விஜயகாந்த் சார். எதனால்? நீ பக்கத்தில் ஆடினா நான் வயசான மாதிரி தெரிவேண்டான்னு. ஏன்னா நான் அவர் கூட சுட்டி ஆடி இருக்கேன். அந்த அந்த காந்தி பிறந்த மண்ணூர் ஒட்டகத்தில் நானும் கட்டப்படியே பணம் நீ வச்சு ஏறுவேன் அந்த பதாங்களை நான் குரூப் ஆட போகிறேன். மாஸ்டர் இந்த பையனை பின்னாடி போய்க்கிட்டீங்க ஸ்கிண்டல் பண்ணுறாரு அவர். ஏன் சார் நான் கேட்டேன், ஏன் சார்ண்ணா நீ என் பக்கத்தில் நான் வயசான மாதிரி தெரிவேன் பின்னாடி போட அப்படின்னு. ஆனால் பக்கத்தில் ஆடி இருந்துடுறேன். அந்த மாதிரி நல்ல பாண்டு, நல்ல ஆர்டிஸ்ட் கூட நல்ல பழகுவேன். எல்லோரும் எனக்கு என்னமோ கடவுள் கொடுத்தாரு, எல்லாமே நல்லவங்களாக இருக்காங்க என்னை சுற்றி. ஓகே. நீங்கள் போல்ராஜ் மாஸ்டர்கிட்ட டான்ஸ் கற்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்களே, அப்போயே கண்டிப்பாக உங்களுக்கு ஷோபி மாஸ்டரோட நட்பு கிடச்சிரும் அப்படின்றது இப்போ அப்படி தானே? இப்போ நட்பு இருக்குது அந்த நட்பு. இப்போ கூட ஃபோன் பண்ணலாமே. அதாவது ஷோபி ராபர்ட் தெரியல, ராபர்ட் நான் ஷோபி எல்லாமே சின்ன வயசுலேருந்து அப்படியே ஒரே இதில் தான். இப்போ முந்தானத்து கூட நான் ஷோபி பேசிட்டு தான். ஓகே. பேசினா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவோம். பழைய கதை, அந்த கதை, இந்த கதை எல்லாமே அப்படி தான். ஓகே. இப்போ தினேஷ் மாஸ்டர் இருக்காருங்களா, அவரும் நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் எல்லாமே. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? ராபர்ட் மாஸ்டர், ஷோபி மாஸ்டர் இருக்கிறாங்க. இப்போ நான் வந்தால் சொல்லுவான், அவனே இப்போ சொல்லுவான் வானிலா பண்ணலாம் நீலா. ஷோபி ராபர்ட் கூட பண்ணனே. என்ன படத்தில் சார்? சிம்பு இந்த படம் மன்மதன். மன்மதன்ல பண்ணேன். மனமுன்ன போய் அந்த பக்கத்தில் ஆடி இருப்பீங்க. ஆமாம், பக்கத்தில் ஆடி இருப்பேன். வசனம் கோரிஃபினா தான். அதே மாதிரி ஷோபி ஃபர்ஸ்ட் சாங் ஆழ்வார்பேட்டை ஃபர்ஸ்ட் சாங் ஷோபி பண்ணேன். அந்த பாட்டு தான். அதில் நானும் ஃபர்ஸ்ட்டில் ஆடி இருப்பேன். 2 நாள் நான் ஆடி இருப்பேன். ஓகே. 3ஆவது நாள் ஜப்பான் போயிட்டேன். அப்புறம் ஃபோன் பண்ணி திட்டினா, அது வேற விஷயம். எங்கடா போயிட்டு நீ உன்னை காட் ஷோபி மன்சூர் ஷோபி ஷூட்டிங் ஊருக்கு போயிட்டேன் ஷோபினி. அதே மாதிரி ராபர்ட் கூட நிறைய சாங் பண்ணிட்டு இருக்கும்போது 2 நாள் தான் இருப்பேன். பாதிட்டு இருப்பேன், பாதியில் எனக்கு பதில் இன்னொருத்தர் ஆடிட்டு இருப்பான் டூப்பு. ஓகே சார், உங்கள் ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஜப்பான் ஃபேமிலி பற்றி முதல்ல பேசிடலாம். சொல்லுங்கள் சார். சார் ஒரே ஒரு ஒய்ஃப் சார். ஒய்ஃப் வந்து அவங்க பேர் ஃபுமி. ஓகே. இக்குதாக்கி ஃபுமி. ஓகே. அவன் வந்து ஸ்கை ஏர்லைன்ஸில் மேனேஜிங் டைரக்டராக இருக்கா. ஓகே. அங்கே ஒரு ஏர்லைன்ஸில் மேனேஜிங் டைரக்டராக எம்டியாக இருக்காவ. ஓகே. இப்போது அவங்க அங்கே தான் ஒய்ஃபு. லவ் மேரேஜ் தாங்க. ஆமாம், லவ் மேரேஜில் டான்ஸ் கற்றுக்க வந்தா. ஓகே சார், இதெல்லாம் நல்லா வரும் இல்லை, இது மட்டும் கொஞ்சம் கற்றுக்கணும் இல்லை உண்மை தானே. டான்ஸ் கற்றுக்க வந்தாங்க. அப்படியே பழகிட்டு நம்ம சின்ன சின்ன சேஷ்டைலாம் பண்ணுவோம். ஓகே. சும்மா இருக்க மாட்டோம். அப்படி நடக்கிறதும் கிடக்கிறதும் ஏதாவது நிறைய பண்ணுவோமா, அது பிடிச்சி போச்சு போல இருக்குது. அப்படியே லவ் ஆகிடுச்சு. ஓகே. எப்படி சார்? ஏன்னா உங்களுக்கு ஜாப்பனீஸ் அப்படின்றது அப்போ எதுவுமே தெரிஞ்சிருந்திருக்காது. ஜப்பனீஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிக்கிறது கஷ்டம். இந்த ஒரு மொழி நல்லா தெரிஞ்சால் கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிக்கிறது கஷ்டம். தேங்க்யூ ஸோ மச். கூடிய சீக்கிரம் உங்கள் தமிழ் சினிமா நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS, SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.